वाराणसी के श्रीराम टेक्सटाइल की ओर से இதுதான் வந்து நம்மளுடைய கம்பெனி. அந்த கம்பெனியோட அட்ரஸ் எழுதிக்கிறோம். ஸ்ரீராம் டெக்ஸ்டைல் வாரணாசி. நம்மள ஒரு தெரு போட்டுக்கிறோம். இது துணியை பற்றி சொன்னனால கபடோங்கி பாராத், கபடோங்கி தூக்கான்னு கூட போட்டுக்கலாம். இங்கேருந்து டேட்டு போட்டுக்கிறோம். இங்கேருந்து லெட்டரோட நம்பர் போட்டுக்கிறோம். சேவம்னா யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, இங்கே மால் பேச்சுனைக்கு தேரி ஹோனைக்கே சிகாயத்து கற்றுக்கையே பொருள் அனுப்புறதுக்கு நேரமானதை குறை சொல்லி தீனதயாள் டெக்ஸ்டைல், அப்போ பாரு தீனதயாள் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீபெரும்புதூர் பத்திர ஸ்ரீபெரும்புதூர் எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு இந்த அட்ரஸ் எழுதிடுறோம். प्रिय महोदय मधुकुरी ஐயா நமஸ்தே. ஸ்கூல் के बच्चों की वर्दों के कपड़े मांगते हुए ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் துணியை கேட்டு நாங்கள் 20 मार्च 2025 को आपको கிரையாதேஸ் வேச்சேத்தா அதனால் நம்மளுக்கு வந்து எங்களுக்கு அந்த துணி அனுப்புங்கன்னு உங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தோம். டெலிஃபோன் से हुई बातचीत में டெலிஃபோனில் பேசினப்போ நீங்கள் 20 अप्रैल तक माल बेचने का वादा किया, 20 ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு பொருள் அனுப்புகிறோன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தீங்க. லேக்கின் கேதகை, ஆனால் ரொம்ப மோசமானது என்னென்னா அப்தக்கு மால் நகி மிலாகை, இப்போ வரைக்கும் பொருள் வரலை. இன்றைக்கி டேட் என்னாச்சு? மே ஆயிடுச்சு. மே 25 ஆயிடுச்சு. அனைத்தும் எழுதுறாரு லெட்ரு. மே 10 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் இங்கே ஒரு 10 நாள், அங்கே ஒரு 10 நாள், 20 நாள் ஆயிடுச்சு. வர்திக்கே கப்படே बेचने के लिए यही अच्छा समय है. இப்போ வந்து ஸ்கூல் இப்போ தான் தொடங்கியிருக்கு. இப்போ தான் விற்க முடியும் எங்களுக்கு. ஏக்க ஆப்பு ஜான்தே ஹி கை, இது உங்களுக்கே தெரியும். கிராஹக் वर्दी के ना मिलने से हताशा होकर लौट रहे हैं. வந்து கேட்டு யூனிஃபார்ம் இருக்கான்னு கேட்டுட்டு ரொம்ப வெறுப்பு அல்லது நிராசையோடு போகிறாங்க. கமே நுக்கசான் உடானா பட்டாக, அதனால் எங்களுக்கு ரொம்ப நஷ்டம், வந்து எங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ கிருப்பியா ஜல்தி சே ஜல்த மால் பேச்சுக்கர், நீங்கள் சீக்கிரமே வந்து பொருளை கொடுத்துட்டு கமே டெலிஃபோன் துவாரா சூச்சனா தேங், நீங்கள் வந்து பொருளை எனக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் டெலிஃபோனில் சொல்லுங்கள் அந்த வந்த செய்தியை. சா தன்யவாத், அதாவது பொருளை அனுப்பிச்சிட்டு இந்த பொருள் வந்துருச்சு எடுத்துக்கிங்கன்னு அந்த விஷயத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஆப்கா வியவஸ்தா பார்க்கனா மேனேஜரு ஸ்ரீராம் டெக்ஸ்டைல் தான் நம்ம ஸ்ரீராம் டெக்ஸ்டைல் வாரணாசி. எழுதிட்டோமா? இது சந்தர்ப்ப பத்திர நயே கிராஹக்கே பரிச்சயக்கா பத்திர. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 2 கம்பெனி இருக்குது. இந்த ஒருத்த வந்து இன்னொரு கம்பெனிக்கு எங்களுக்கு இந்த பொருளாக வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். உடனே அவங்க சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க உங்களுக்கு யார் கிடச்சிருக்காங்களோ அவங்கள சொல்லுங்கள், அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க, எங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்து அவங்க வந்து உங்களை பற்றி நல்லா சொன்னால் உங்களுக்கு அனுப்புகிறோம். எடுத்தோடனே இவ்வளோ பொருளை வந்து அனுப்ப முடியாது. கடை வைக்கிறவங்க பூரா அப்படியே காசு 1 லட்ச ரூபா கொடுத்து 1 லட்ச ரூபா ஜாமான்லாம் வாங்க மாட்டாங்க. சும்மா 50,000 கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா ஜாமான் வாங்கி வச்சுக்கிட்டு விற்றுட்டு அப்புறம் கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுறாங்களான்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களா நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்மால் அண்ட் சன்ஸ் நயி தில்லி, அதான் அட்ரஸ்ஸு. ராஜ்மால் அண்ட் சன்ஸ் நயி தில்லி. இங்கே இடையில வந்து நம்மள ஒரு மஸ்ஜித் மார்க், சாந்தினி சவுக், இப்படி அது மாதிரி பேர் போட்டுக்கலாம். இல்லை அங்கே இருக்கிற ரோடு தெரு பேர். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே லெட்டர் இது டேட்டு, இது வந்து லெட்டரோட நம்பர், லெட்டருக்கு நம்பர் இருக்கும். யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா பெங்களூருக்கோ வியாபாரிக் பரிச்சை மாய்த்தவிய பத்திரலிக்கியே. இப்போ வந்து व्यवस्थापक சருஸ்ரீ கீதா புஸ்தக் மந்திர், கீதா மந்திர் இந்த இதுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம். கீதா மந்திர் பெங்களூர், அது கரெக்டாக போட்டு இங்கே ஒரு தெரு போட்டால் போதும். இது யாருன்னா அந்த நிறுவனத்துக்கு சேர்ந்தவங்க, வியவஸ்தாபக்னா நிறுவனத்தார். பிரிய மகோதய மதிப்புக்குரிய ஐயா வணக்கம். आपका क्रियादेश पत्र संख्या दिनांक मार्च 2020 पत्र प्राप्त हुआ. உங்களுடைய லெட்ரு வந்து கிடச்சிச்சு எனக்கு. आपने हमें ये क्रियादेश भेजे हैं, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒன்று சொல்லியிருந்தீங்க. इसके लिए हम अपना आभार प्रकट करते हैं. இதுக்கு நான் ஒரு பதிலை சொல்கிறேன். नए ग्राहक से व्यापारिक परिचय प्राप्त करने के बाद ही हम अपना माल भेजा करते हैं. நீங்கள் வந்து எனக்கு புது வாடிக்கையாளர், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை ஒருத்தவங்களை நீங்கள் அடையாளம் காட்டினா தான் என் பொருளை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏக் ஹமாரி நீதிகை, இதுதான் இங்கே ரூல்ஸு. इसलिए हमसे अनुरोध करते हैं, அதனால் உங்களை நான் வற்புறுத்தி சொல்லிக்கிறேன். आप कृपया आपसे परिचय 2 प्रतिष्ठानों, உங்கள்கிட்ட வியாபார சம்பந்தம் வச்சுக்கோங்க 2 பேரை எனக்கு சொல்லுங்கள். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் 10 ஃபோன் அவங்களுடைய பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் எனக்கு கொடுங்க. அது விவரம் எனக்கு हमें भेजें जिससे आपका और हमारा व्यापारी संबंध शुरू हो. அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட நான் வியாபாரம் வச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே ஆப்கா விஸ்வாஸ் பாத்திரம், அவங்க நம்பிக்கைக்குரியவன் ராஜ்மஹல் அண்ட் சன்ஸ் படிச்சுட்டு